1944 நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறுது. அதுக்கப்புறம் உள்ள திராவிட வரலாறு நமக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ள திராவிட வரலாறு மட்டும் நாம் பார்க்க போகிறோம். திராவிடத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா தமிழர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் தகவல், திராவிடம் என்ற சொல் தமிழ் இலக்கியங்கள் எதுலேயுமே இல்லை. திராவிடத்துக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் தொடர்பே கிடையாது. இதுதான் திராவிடம் பற்றி தமிழர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை தகவல். இந்த காணொளியில் 2 விதமான செய்திகளை தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல திராவிடம் என்ற சொல் தொடர்பான வரலாற்று சான்றுகள் பற்றி பார்க்கலாம். இரண்டாவதா அந்த சான்றுகளோட உண்மைத்தன்மை என்னன்னு விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல ஹத்திகொம்பா கல்வெட்டு. இதை தமிழில் அத்திகொம்பா கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியான உச்சரிப்பு ஹாத்திகொம்பா. வடமொழியில் ஹாத்தினா யானைன்னு அர்த்தம். அதனால் இதை தமிழில் சொல்லணும்னா யானை குகை அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்வெட்டு ஒரிசா மாநிலம் புவனேஸ்வர் மாவட்டத்தில் இருக்கிற உதயகிரிங்கிற மலையில் இருக்குது. இது கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டை எழுதினது காரவேலன் என்ற மன்னர். திராவிட கட்சிகள் இந்த கல்வெட்டில் திராவிட அப்படிங்கிற சொல் இருக்கிறதா சொல்கிறாங்க. திராவிட கட்சிகள் முன்வைக்கிற மிக முக்கியமான சான்றுகளில் இதுவும் ஒன்று. ஏன்னா கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற சான்று. அப்படின்னா திராவிடம் என்ற சொல் 2200 ஆண்டுகளுக்கு மேலாக புழக்கத்தில் இருக்கிறதா அர்த்தம். அடுத்த சான்று தேவசேனர் எழுதிய தர்சனாசாரம். தமிழ்நாடு கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் களப்பிரர்கள் ஆட்சி கீழே இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். களப்பிரர்கள் சமண மதத்தை வழிபடுறவங்க. களப்பிரர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் வடநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய சமண சாமியார்கள் கர்நாடகா தமிழ்நாடு பகுதிக்குள்ளே வந்து சங்கம் ஆரம்பித்தாங்க. சமணர்கள் அளவுக்கு அதிகமாக வந்ததால் சமண சங்கம் நந்திகணம், சேனகணம், சிம்மகணம், தேவகணம் அப்படின்னு 4ஆக பிரிஞ்சுது. இதில் நந்திகணத்தில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. நந்திகணத்தோட ஒரு பிரிவு கர்நாடகத்தில் இருந்துச்சு. நந்திகணத்தை தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. நந்திகணத்தோட தமிழ்நாட்டு பிரிவுக்கு வஜ்ரநந்தி என்பவர் தலைவராக இருந்தார். வஜ்ரநந்தி மதுரையில் சங்கம் ஆரம்பித்த செய்தி தேவசேனர் என்பவர் எழுதின தர்சனாசாரம் என்ற புத்தகத்தில் இருக்கு. திராவிட கட்சிகள் சொல்ற சான்றுகள் படி வஜ்ரநந்தி ஆரம்பித்த சங்கத்தின் பெயர் திராவிட சங்கம். இது கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். குமரிலப்பட்டர் எழுதிய தந்திரவர்த்திகா. குமரிலப்பட்டர் என்பவர் தந்திரவர்த்திகாங்கிற நூலை எழுதியிருக்கார். அது மீமாம்சம் தொடர்பான நூல். மீமாம்சம்னா முற்காலத்தில் இருந்த ஒரு மதம். அதை உருவாக்குனது ஜைமினிங்கிற முனிவர். நமக்கு இந்த தகவலே போதும். ஏன்னா நாம் திராவிடம் பற்றி பார்க்குறதால மீமாம்சம் பற்றி ஆழமாக பார்க்க வேண்டாம். குமரிலப்பட்டர் எழுதின தந்திரவர்த்திகா புத்தகத்தில் திராவிட பாஷா அப்படிங்கிற வார்த்தை வருது. இதுவும் திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்கு திராவிட கட்சிகள் சொல்கிற முக்கியமான சான்று. குமரிலப்பட்டர் கிபி 7ஆம் நூற்றாண்டோட கடைசிலேயோ 8ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயோ வாழ்ந்தவர். அடுத்த சான்று ஆதிசங்கரர் எழுதிய சௌந்தரிய லகரி. ஆதிசங்கரர் வடமொழியில் சௌந்தரிய லகரிங்கிற புத்தகம் எழுதியிருக்கார். அதில் 75வது ஸ்லோகத்தில் திருஞான சம்பந்தரை பற்றி பாடும்போது அவரை திராவிட சிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதிசங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கல்ஹனர் எழுதிய ராஜ தரங்கிணி. கிபி 12ஆம் நூற்றாண்டில் கல்ஹனர் என்பவர் எழுதின புத்தகம் ராஜதரங்கிணி. இதுவும் வடமொழியில் எழுதப்பட்ட நூல் தான். இது காஷ்மீரோட வரலாற்றை சொல்லும் நூல். இதில் திராவிட பிராமணர்கள் என்று சொல்லியிருக்கு. அடுத்து பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதுறதுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை பற்றி எழுத ஆரம்பித்தவர் எல்லிஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தான் தாய்மொழி அப்படிங்கிற நம்பிக்கையை உடைச்சி தென்னிந்தியாவில் சமஸ்கிருத தொடர்பே இல்லாமல் தமிழ் தனித்து இயங்கும் அப்படின்னு வெள்ளைக்காரங்க கிட்ட நிரூபித்தது எல்லிஸ் தான். எல்லிஸ் தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்ற வார்த்தையால் குறிப்பிட்டார் அப்படின்னு திராவிட கட்சியினர் சொல்கிறாங்க. எல்லிஸ் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர். ஆனால் எதிர்பாராத விதமாக 1819ஆம் ஆண்டு தன்னோட 42 வயசில் எல்லிஸ் இறந்து போயிட்டார். அடுத்த சான்று கால்டுவெல் எழுதிய ஒப்பிலக்கணம். 1856ஆம் ஆண்டு ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புத்தகத்தை வெளியிடுறார். இந்த புத்தகத்தோட ஆங்கில பெயர் A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages. இதுக்கு முன்னாடி திராவிடம் என்ற வார்த்தை வர்ற மாதிரி சான்றுகளை தான் பார்த்தோம். ஆனால் கால்டுவெல் திராவிடம் பற்றி புத்தகமே எழுதிட்டார். இந்த புத்தகம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் திராவிடம் என்ற சொல் தமிழ்நாட்டில் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்துச்சு. திராவிட கட்சிகளை பொறுத்தவரை கால்டுவெல் தான் திராவிடத்தின் அச்சாணி. அடுத்ததா அயோத்திதாச பண்டிதர் மற்றும் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பயன்படுத்தின
திராவிடம் என்ற சொல்லை பற்றி பார்க்கலாம். திராவிடம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தின தமிழர் அயோத்திதாச பண்டிதர் தான். 1885ஆம் ஆண்டு ஜான் ரத்னம் என்பவரோடு சேர்ந்து திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு பத்திரிகையை தொடங்கினார் அயோத்திதாச பண்டிதர். 1891ஆம் ஆண்டு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பறையர் மகாஜன சபை அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கினார். ஆனால் 1893ஆம் ஆண்டு அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் சேர்ந்து பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற பேரை ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு மாற்றினாங்க. திராவிட மகாஜன சபையை நிறுவி திராவிட அரசியலை தொடங்கி வச்சதால திராவிட கட்சிகள் அயோத்திதாச பண்டிதரை திராவிட அரசியலின் முன்னோடி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அடுத்து மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி 10வது அத்தியாயத்தில் பாடல்கள் 22, 44. அவா ஸ்டைலில் சொல்லணும்னா ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகங்கள்லையும் திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மனுஸ்மிருதியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். மனுஸ்மிருதியோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு யூகங்கள் இருக்குது. ஆனால் உறுதியான சான்றுகள் எதுவும் கிடையாது. பொதுவாக ஆரியர்கள் சொல்கிற ஆண்டு கணக்கெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். உதாரணமாக தசரதன் 50,000 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாருன்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்லுவாங்க. 50,000 நாளுன்னு கணக்கு வச்சுக்கிட்டாலே 136 வருஷத்துக்கு மேலே வரும். அவங்க சொல்கிற கதைப்படி பார்த்தா தசரதன் இன்னும் அயோத்தியில் எங்கேயோ ஒரு மூலையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் நமக்கு மயக்கம்தான் வரும். அதனால் ஆரியர்கள் சொல்கிற ஆண்டு கணக்கை ஒரு ஓரமாக வச்சிடலாம். மனுஸ்மிருதி எழுதுனது யாருன்னு படித்து பார்த்தா பிரம்மா எழுதினார்னு கூசாமல் போய் சொல்கிறாங்க. பிரம்மா எழுதி மனு கிட்ட கொடுத்தாராம். சரி, இந்த மனு யாருன்னு கேட்டால் மொத்தம் 14 மனு இருந்தாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க. உண்மை என்னென்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மனுஸ்மிருதி அப்படின்னு ஒரு முழுமையான நூல் இருந்ததுக்கான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது. இப்போது இந்தியாவில் மட்டும் மனுஸ்மிருதிங்கிற பேரில் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்கள் கொண்ட 70க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. ஆக மொத்தம் மனுஸ்மிருதியை யார் எழுதுனாங்க, அது எப்போ எழுதுனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம மனுஸ்மிருதின்னு இணையத்தில் படிக்கிறத தொகுத்து எழுதினது வில்லியம் ஜோன்ஸ் என்ற வெள்ளைக்காரர். அவர் தொகுத்து எழுதின ஆண்டு 1794. அதனால் மனுஸ்மிருதியோட காலம் 1794. திராவிடம் என்ற வார்த்தை இருக்கிற முக்கியமான சான்றுகளை எல்லாம் பார்த்தாச்சு. இது போக இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கலாம். ஆனால் திராவிடத்தை பற்றி அடிப்படை புரிதலுக்கு இந்த சான்றுகளே போதுமானது. நாம் இதுவரைக்கும் பார்த்த சான்றுகளில் நிறைய உண்மை இருக்குது, கொஞ்சம் பொய் இருக்குது. அந்த கொஞ்சமாக சொன்ன பொய் என்னன்னு ஒரு திருக்குறள் கேட்டுட்டு பார்ப்போம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. முதல்ல ஹாத்திகும்பா கல்வெட்டு பற்றி பார்க்கலாம். ஹாத்திகும்பா கல்வெட்டில் திராவிடம் என்ற வார்த்தை இல்லவே இல்லை. ஹாத்திகும்பா கல்வெட்டில் தமிர தேக சங்காத்தம் என்ற வார்த்தை தான் இருக்குது. அந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் தமிழ்நாட்டு கூட்டணி. நீங்கள் பார்க்குறது அந்த கல்வெட்டோட புகைப்படம் தான். அந்த கல்வெட்டில் இருக்கிற எழுத்துக்கள் தெளிவாக இருக்கிற புகைப்படத்தையும் கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். தமிழங்கிற வார்த்தைக்கும் திராவிடங்கிற வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஹாத்திகும்பா கல்வெட்டில் திராவிடங்கிற சொல் இருக்குன்னு திராவிட கட்சிகள் தான் இத்தனை வருஷமாக நம்ம காதில் பூ சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா தமிழர் வரலாற்றில் பூவை சுற்றி மறைக்கிறது தான் திராவிட மாடல். கவுண்டமணி ஸ்டைலில் சொல்லணும்னா திராவிட மாடலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அடுத்து வஜ்ரநந்தி உருவாக்குனது திராவிட சங்கமானு பார்க்கலாம். வஜ்ரநந்தி மதுரையில் ஆரம்பித்த சங்கத்தோட பேர் திரமிழ சங்கம், திராவிட சங்கம் இல்லை. திரமிழ சங்கம்னா தமிழ் சங்கம். வஜ்ரநந்தி வடநாட்டுக்காரர், அவருக்கு தமிழ்னு உச்சரிக்க தெரியல, அதனால் திரமிழ சங்கம்னு வச்சார். அதையே திராவிட சங்கம்னு மாற்றி நம்மக்கிட்ட கதை விடுறாங்க திராவிட கட்சிகள். தேவசேனர் எழுதின தர்சனாசாரம் புத்தகத்திலையும் திரமிழ சங்கம் அப்படின்னு தான் இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் ஹசன் தாலுகாவில் கிடைச்ச ஒரு சாசனத்திலையும் இந்த திரமிழ சங்கம் பற்றி குறிப்புகள் இருக்குது. அந்த சான்றுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதில் இருக்கிற வரிகளை அப்படியே தமிழில் எழுதியிருக்கேன், அதையும் பாருங்கள். இது ஏன் திராவிடம்னு மாறிச்சுன்னா சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதின சமணமும் தமிழும் என்ற புத்தகத்தில் வஜ்ரநந்தி உருவாக்கின சங்கத்தை பற்றி எழுதும்போது திரமிழ சங்கம் அல்லது திராவிட சங்கம்னு எழுதிட்டார். அவர் ஏன் அப்படி எழுதினார்னு தேடி பார்த்தேன். அவர் எங்கே வேலை பார்த்தாருன்னு தெரிஞ்சதும் அவர் ஏன் அப்படி எழுதினார்னு புரிஞ்சுக்கிட்டேன். திரு சீனி வெங்கடசாமி அவர்கள் நீதி கட்சி நடத்தின திராவிடம் என்ற இதழின் ஆசிரியராக வேலை செஞ்சிருக்கார். ஆக அந்த வகையில் நீதி கட்சி எழுத சொல்லியிருக்கு, சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதிட்டார்.
எவ்வளோ பெரிய வரலாற்று பிழைன்னு பாருங்கள். அடுத்ததாக ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸோட சான்றுகள் பற்றி பார்க்கலாம். கால்டுவெலுக்கு முன்னாடியே ஒப்பிலக்கணம் தொடர்பான ஆய்வுகளை எல்லிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லிஸோட குறிப்புகளை எடுத்து தான் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதினார். ஆனால் எல்லிஸ் அதை புத்தகமாக வெளியிடவே இல்லை. எல்லிஸ் தன்னோட ஆய்வுகளை புத்தகமாக வெளியிடுற திட்டத்தோடு தான் இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லிஸ் தன்னோட ஆய்வுகள் எதுலேயுமே திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அவர் தென்னிந்திய மொழிகள் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார். எல்லிஸ் திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினதா இன்னமும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மை ஊரை சுற்றி வர்றதுக்குள்ள பொய் உலகத்தையே சுற்றி வந்துடும் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். குமரிலப்பட்டர் எழுதின தந்திரவர்த்திகா புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். குமரிலப்பட்டர் எழுதின தந்திரவர்த்திகாங்கிற புத்தகத்தில் திராவிட பாஷாங்கிற வார்த்தை இருக்குன்னு பார்த்தோம். அது உண்மைதான். கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதும்போது திராவிடம் என்ற வார்த்தைக்கு 2 உதாரணங்கள் கொடுத்துருக்காரு. ஒன்று குமரிலப்பட்டர் எழுதின தந்திரவர்த்திகா, இன்னொன்று மனுஸ்மிருதி. 2லையுமே திராவிடம் என்ற வார்த்தை வர்றது உண்மைதான். ஹாத்திகும்பா கல்வெட்டு, வஜ்ரநந்தியோட திரமிழ சங்கம், எல்லிஸோட குறிப்புகள், இது எல்லாத்துலேயுமே திராவிடம் என்ற சொல் இருக்குன்னு பொய் சொல்லி அரசியல் பண்ணது திராவிட கட்சிகள் தான். ஆனால் கால்டுவெலோட ஒப்பிலக்கணத்தில் திராவிட கட்சிகள் பொய்யே சொல்லலை. ஏன்னா பொய் சொன்னதே கால்டுவெல் தான். ஒப்பிலக்கண புத்தகத்தில் கால்டுவெல் எழுதின வார்த்தைகளையே கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். குமரிலப்பட்டர் தந்திரவர்த்திகாவில் ஆந்திர திராவிட பாஷாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்னு பார்த்தோம். அதில் ஆந்திர அப்படிங்கிற வார்த்தை தெலுங்கு மொழியையும் திராவிடங்கிற வார்த்தை தமிழ் மொழியையும் குறிக்கும்னு கால்டுவெலே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, திராவிடங்கிற வார்த்தை தமிழ் மொழியை மட்டும்தான் குறிக்கும். அதனால் திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சே எழுதினாராம். எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தாலும் தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தமிழ் தான் தாய்மொழின்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் திராவிடம்னு ஒரு மூல மொழி இருந்துச்சுன்னு ஒரு மிக பெரும் வரலாற்று பொய்யை சொல்லிட்டு போயிட்டார் கால்டுவெல். கால்டுவெல் தமிழர்களுக்கு செய்தது மிகப்பெரிய துரோகம். ஒப்பிலக்கணம் புத்தகத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள். அயோத்திதாச பண்டிதரோட சான்றுகள் பற்றி பார்க்கலாம். அயோத்திதாச பண்டிதர் திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினது உண்மைதான். ஆனால் கடைசியில் திராவிடம் என்ற வார்த்தையை கைவிட்டுட்டு தமிழ்னு பயன்படுத்தினார். 1907ஆம் ஆண்டு 1 பைசா தமிழன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். 1908ஆம் ஆண்டு அந்த பத்திரிகையோட பேரை தமிழன்னு மாற்றினார். அதையெல்லாம் திராவிட கட்சிகள் பேச மாட்டாங்க. நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், திராவிடம் என்ற சொல்லுக்கு அயோத்திதாசர் கொடுத்த விளக்கம். திராவிடம் என்ற சொல்லுக்கு அயோத்திதாசர் சொல்கிற மூலச்சொல் தீரா விஷம். விஷம் என்ற சொல்ல தமிழில் விடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தீரா விஷம் என்ற சொல் தீரா விடம்னு மாறும். தீரா விடம் என்ற சொல் ஓசை குறுகி திராவிடம்னு மாறிடுச்சுன்னு அயோத்திதாசர் சொல்கிறார். அயோத்திதாசரோட விளக்கம் என்னன்னா, யாப்பிலக்கணப்படி தமிழில் அமுத எழுத்துக்கள் நஞ்சு எழுத்துக்கள்னு 2 எழுத்துக்கள் இருக்குது. அமுத எழுத்துக்களை தமிழ் அப்படின்னும் நஞ்சு எழுத்துக்களை தீராவிடம்னு சொல்லுவாங்களாம். அதுவே திராவிடம்னு மாறிப்போச்சு. அயோத்திதாசர் கருத்துப்படி திராவிடமும் தமிழும் தமிழை குறிக்கிற வார்த்தைகள் தான். அயோத்திதாசர் சொன்ன இந்த விளக்கத்தை எந்த திராவிட கட்சிகளாக சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. சொன்னால் திராவிட சாயம் வெளுத்து போயிடும். நாம் மொத்தம் 9 சான்றுகள் பார்த்துருக்கோம். அதில் ஹாத்திகும்பா கல்வெட்டில் திராவிடம் என்ற சொல் இல்லவே இல்லை. ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. வஜ்ரநந்தி ஆரம்பித்த சங்கம் திரமிழ சங்கம், திராவிட சங்கம் இல்லை. ஆக மொத்தம் இந்த 3 சான்றுகளை பற்றியும் திராவிட கட்சிகள் காலங்காலமாக நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. அடுத்து கால்டுவெல் திராவிட என்ற வார்த்தையோட அர்த்தம் தமிழ் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். ஆனாலும் தென்னிந்திய மொழிகளுக்கு திராவிடம்னு ஒரு மூல மொழி இருந்ததா பொய் சொல்லிட்டு போயிட்டார். அயோத்திதாசரும் திராவிடமும் தமிழும் ஒன்றுதான்னு சொல்லிட்டார். திராவிடத்தில் மிச்சம் இருக்கிற சான்றுகள் குமரிலப்பட்டர் எழுதிய தந்திரவர்த்திகா, ஆதிசங்கரர் எழுதிய சௌந்தரிய லகரி, கல்ஹனர் எழுதிய ராஜ தரங்கனி, மனுஸ்மிருதி. இது எல்லாமே பிராமணர்கள் எழுதின சான்றுகள். பிராமணர்களை எதிர்க்கிறோம்னு சொல்கிற திராவிட கட்சிகள் ஏன் பிராமணர்கள் பயன்படுத்தின திராவிடங்கிற சொல்ல மட்டும் வச்சுருக்கீங்க? யாரோ வெளியிலேருந்து வந்த ஆரியர்கள் தமிழன் என்ற வார்த்தையை உச்சரிக்க தெரியாமல் தமிழ திராவிடன்னு எழுதி வச்சுருக்கான். உடனே தமிழர்கள் எல்லாம் திராவிடர்கள்னு சொல்லிடுவீங்களா? அப்போது கேரளாவில் தமிழர்களெல்லாம் பாண்டின்னு கூப்பிட்றாங்க. ஆந்திரா பக்கம் தமிழர்களை சாம்பார்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழர்களோட பேரை பாண்டி, சாம்பார்
இப்படியெல்லாம் மாற்றினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் திராவிடம் என்ற வார்த்தை. தமிழ் என்ற வார்த்தைக்கு இந்த உலகம் முழுவதும் சான்றுகள் இருக்கு. தமிழ் என்ற அடையாளத்தை அழிச்சிட்டு யாரோ தப்பு தப்பா உச்சரித்த பெயரெல்லாம் நம்மளோட வரலாறா ஏற்றுக்கவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு மேலே திட்டம் போட்டு தமிழ் வரலாற்றை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திராவிடம்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? தமிழர்களின் வரலாற்றை எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டவா, அல்லது திட்டம் போட்டு அழிக்கவா? தமிழர்கள் சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் ஆரியத்தின் ஏ டீம் திராவிடம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் திராவிடத்தின் சூழ்ச்சி என்னன்னு தமிழர்களுக்கு புரியும். தமிழர்கள் விழித்து கொண்டார்கள், இனி திராவிட சாயம் வெளுக்கும். அடுத்த காணொளியில் திராவிடம் என்ற சொல்லை பற்றி சில அறிஞர்களின் கருத்துக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.